ஹலோ, நெக்ஸ்ட் சாட்டர்டே தீபாவளியில் எல்லோரும் பயங்கர பிஸியாக இருப்பீங்கள்ல. ஆக்சுவலி எல்லா கப்புள் சண்டேயில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு டிஷ் கொடுப்போம். இப்போ அது தீபாவளி ஸ்பெஷல்னால என்ன யோசனை, நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக ஒரு ஸ்பெஷல் தீபாவளி ரெசிபி கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அதனால் இன்றைக்கி நான் மட்டும் தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட்டு ஆஸ் யூஷுவல் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில். அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்னு கேட்குறீங்களா? எஸ், இன்றைக்கி நான் ஸ்டவ்வே யூஸ் பண்ணாமல் ஒரு அருமையான ஒரு மில்க் ஸ்வீட்டு. கடையில் பார்த்துருப்பீங்க நீங்கள், என்னடா நம்ம வீட்டில் கூட செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இதை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸ் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துருவோமா? Milk powder 200 grams, desiccated coconut 100 grams, sugar powder 50 grams, ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், நெய் கொஞ்சம், பாதாம் 5, கேஷ்நட் 5. இன்றைக்கி செய்ய போகிற ஸ்வீட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் தான். இப்போ நம்ம ஒரு பவுலில் 2 கப்பு மில்க் பவுடர் எடுத்துக்கலாம். 1 கப்பு டெசிகேட்டட் கோகோனட்டு, இது நான் வீட்லேயே செஞ்சது. அப்புறம் ஒரு 1/2 கப்பு சுகரை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது 3 ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வாசனைக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இந்த ஏலக்காவை கொஞ்சம் சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் பவுடராக, அது 1 டீஸ்பூன் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கைனால் ஃபஸ்ட்டு. இப்போ பவுடர் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம தண்ணியே ஊற்ற போகிறதில்ல, ஏன்னா அந்த மில்க் பவுடரே ரொம்ப கட்டியாக வரும் பிசைய பிசைய. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் மட்டும் ஊற்றிக்கணும். இது நார்மல் மில்க் தான், அது காய்ச்சின பால். அதை நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, அது திக்காகவே இருக்கணும், கொஞ்சம் பிசைறது கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இதே கரெக்டான பதத்துக்கு நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை நம்ம 2 போர்ஷனாக பிரிச்சுக்கலாம், ஏன்னா இன்றைக்கி நம்ம டபுள் கலர் ஸ்வீட் பண்ண போகிறோம். ஒரு போர்ஷனை நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். இது கூட நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாமும் கேஷ்நட்டும் சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன், அதை இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு ஒரு கலர் கொடுக்கணும். நான் ஒரு எல்லோ ஃபுட் கலரை ஒரு சின்ன தண்ணியில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நாம் இப்போ அதை இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். இந்த மாவில் கொஞ்சம் ஊற்றி எல்லா மாவும் ஒரே கலர் ஆகிற நல்லா ஈவனாக பிசைஞ்சிக்கணும். இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், ஏன்னா அது பால் பவுடர் இப்படி தான் வரும், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வரும். இப்போ பாருங்கள், நான் எல்லோ கலரில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து கொஞ்சம் கீ நாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் கூட நம்ம தேய்ச்சிக்கலாம். இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா அந்த மாவு நம்ம மில்க் பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால பிசு பிசுன்னு தான் இருக்கும், அது ஒட்டாமல் வரணும். இப்போ இந்த மாவை இந்த பட்டர் பேப்பரில் வச்சு நல்லா லைட்டாக உருட்டிக்கலாம். அது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புக்கு வர மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். கையில் வேணாலும் கொஞ்சம் நீங்கள் ஆயில் தடவிங்க, கையில் ஒட்டாமல் இருக்கும். இது நம்ம இன்றைக்கி டபுள் கலர் ஸ்வீட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் நான் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேறு என்ன கலர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் எல்லோ நிறையா ஸ்வீட் பாக்ஸ்லலாம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்வீட் உங்களுக்கு எல்லா ஸ்வீட் பாக்ஸ் ஷாப்ஸில் கிடைக்கும். நான் அதனால தான் இந்த கலர் போட்டிருக்கேன், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நல்லா தேய்ச்சி அது ஒரு ஷேப் கொடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னும் ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். அதுலேயும் இந்த மாதிரி நல்லா கீ தடவி க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு போர்ஷன் அந்த ஒயிட் கலர் மிக்சர் இருக்குல்ல, அதை நம்ம எடுத்துகிட்டு கையில் நல்லா ஒரு பால் மாதிரி உருட்டிக்கலாம். அதுக்கு பிறகு அந்த பட்டர் பேப்பர் மேலே வச்சு நல்லா கையினால் ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். எவ்வளோ மேக்ஸிமம் ஃப்ளாட் ஆக்க முடியுமோ அவ்வளோ ஃப்ளாட் ஆக்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இதை நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி இப்போ உருட்ட போகிறோம். இப்போ என்ன செய்யலாம், அந்த சப்பாத்தி உருட்டுற கட்டையில் கூட கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கலாம், இந்த மாவில் ஒட்டாமல் இருக்கும். ஏன்னா இது மில்க் பவுடர் போட்டனால இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்குங்க, ஒரு மாதிரி பிசு பிசுன்னு தான் இருக்கும் இது. இப்போ இதை வச்சு நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி ஒரு ஓவல் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். அதுக்கு பிறகு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் மாதிரி நம்ம லெவல் பண்ணி
ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி சப்பாத்தி மாதிரி அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஒரு ஓவல் ஷேப்புக்கு. இப்போ பாருங்கள் ஒரு ஷேப்புக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு கத்தியை வச்சு நம்ம 4 சைடும் லைட்டாக லெவல் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்புக்கு இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த எல்லோ நம்ம சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது இதுக்குள்ளே கரெக்டாக வரா மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். இப்போ திக்னஸும் நம்ம ரொம்ப திக்னஸ் இல்லை, இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ அந்த எல்லோ மிக்சர் எடுத்து இது மேலே டாப்பில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரோல் பண்ணி கொண்டு போகணும். இதுதான் ஒயிட் வந்து அந்த எல்லோ மேலே அழகாக ஒட்டணும். அதை நம்ம எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டாக ரோல் பண்ண முடியாது. இப்படி நான் காட்டுற மாதிரியே பாருங்கள், இந்த பேப்பரை கொஞ்சம் வச்சு ரோல் பண்ணி நல்லா டைட்டாக திருப்பி பேப்பரை அப்படி பிரிச்சுட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் ரோல் பண்ணு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சாக அப்படியே நம்ம ரோல் பண்ணி ஒயிட்டை வந்து கம்ப்ளீட்டாக அந்த எல்லோ கோட் பண்ணுற மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்வீட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமாங்க, நான் ஸ்டவ்வே யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்மளுக்கும் ஸ்டவ்வுக்கும் இதில் வேலையே இல்லை. வெறுசாக இப்படியே பண்ண போகிறோம் ப்ளைனாக. செஞ்ச பிறகு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டு, மில்க் ஸ்வீட்டு. இது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட். இது நார்த்தில் எல்லா இடத்துலையும் இது வந்து ஸ்வீட் கிடைக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். எவ்வளோ சிம்பிளாக பண்ணுறோம் பாருங்களேன். இதை இப்போ ஃபுல்லாக உருட்டியாச்சு. நாம இப்போ என்ன சொல்லலாம், இதே பட்டர் பேப்பர்லேயே இதை வந்து நல்லா நம்ம ரோல் பண்ணிக்கணும். இதை ஏன்னா இதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு நம்ம 1 hour இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ நீங்கள் ரோல் பண்ணும்போது கூட அந்த பட்டர் பேப்பரை நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள். அந்த ஸ்வீட்டில் நல்லா ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம ரோல் பண்ணி 2 சைடும் நல்லா டைட்டாக சீல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக திருக்கி சீல் பண்ணிக்கலாம். இப்போ இதை 1 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ 1 hour ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதை நம்ம பிரித்து பார்த்துடலாமா எப்படி இருக்குன்ட்டு. நம்ம கையில் பிடிக்கும் போதே தெரியுது நல்லா டைட்டாக இருக்குது, நல்லா கரெக்டான ஒரு பதத்தில் இருக்குது இது. இப்போ ஸ்லைஸாக வெட்டி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்வீட்டு. இன்றைக்கி பார்த்தீங்களா, நான் ஸ்டவ்வை யூஸ் பண்ணாமே ஒரு அருமையான ஒரு மில்க் ஸ்வீட் ஒன்று செஞ்சு காட்டியிருக்கேன். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. நீங்கள் ஸ்வீட் ஸ்டாலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ நான் சொன்னது நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஃபெஸ்டிவலுக்கு இந்த ஸ்வீட்டையும் செஞ்சு அசத்துங்க. ஓகே, எங்கள் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸ் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அகெயின் ஐ வில் மீட் யூ. குட் டே.